அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி. எல்லோரும் பெறலாம் ஞானம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உலகோர் பசியை போக்க வந்த திருவருட்பிரகாச வள்ளலார் வயிற்று பசியை மட்டுமல்ல, ஆன்ம பசி, அதாவது தன்னை உணரவும் எளிய வழி காட்டியுள்ளார். வயிற்று பசியை நீக்க தர்மசாலை கட்டி சாப்பாடு போட்டதோடு மட்டும் நின்று விடாமல், ஆன்ம பசியை நீக்க தன்னை உணர சத்திய ஞான சபையை கட்டி ஜோதி தரிசனம் காண செய்தார். ஆன்ம பசியோடு தன்னை உணர வருபவர்களுக்கு வயிற்று பசி தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உருவானதே தர்மசாலை. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த இறைவன் நம் சிர நடுவுள் உயிராக ஒளியாக உள்ளார். அங்கிருந்து இரு நாடி வழியாக இரு கண்களில் தொடங்குகிறார் என்பதை வெளிப்படுத்தவே சத்திய ஞான சபையை உருவாக்கினார். இதுவே தேவ ரகசியம், வேத ரகசியம், ஞான ரகசியம். ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் அனைவரும் இந்த உண்மையை நாம் நேராக புரிந்து உணர்ந்து கொள்ள முடியாதபடி மறைபொருளாகவும் இரகசியமாகவும் பரிபாஷையாகவும் கூறியுள்ளனர். வள்ளலார் இந்த உண்மை ஞானத்தை எல்லோருக்கும் எளிமையாக வெளிப்படுத்துவதற்காக சிற்சபை கண்ணும் பொற்சபை கண்ணும் திருநடம் புரியும் திருநடராஜ என்ற தமது திருவருட்பா பாடலில் உள்ளபடி சத்திய ஞான சபையை எண்கோண வடிவில் நம் தலை அமைப்பை கொண்டதாக அமைத்துள்ளார். நம் தலையின் உள் மத்தியில் ஆன்மா உயிர் ஒளி ஞான சபையாகவும், அங்கிருந்து இரு நாடி வழியாக ஆங்கில எழுத்து வி வடிவில் இரு கூறாக பிரிந்து வலதுகண் ஒளி பொற்சபையாகவும் இடதுகண் ஒளி சிற்சபையாகவும் அமைத்து நம் கண்கள் வழியாக இறைவனை அடைய தன்னை உணர எளிமையாக வழிகாட்டியுள்ளார். அறியாமையில் புருவமத்தி என்றவுடன் நெற்றியில் பொட்டு வைக்கும் இடத்தை கூறுவர். சற்று சிந்திக்க வேண்டும். ஞானிகள் இரு புருவமத்தி என்று கூறவில்லை, புருவமத்தி என்று ஒருமையில்தான் கூறியுள்ளனர். ஒரு புருவத்தின் மத்திய பகுதியின் கீழே இருக்கும் கண்களையே கூறியுள்ளனர். அதற்கு ஆதாரமாக ஞானிகளின் பாடல்களை பார்ப்போம். புருவமத்தி ஏதென்றக்கால் பரபிரம்மம் ஆனதோர் அண்ட உச்சி என்று காகபுசண்டரும், விண்ணொளியாய் விளங்கும் பிரம்மமே கண்ணொளி ஆகுமடி குதம்பாய் என்று குதம்பை சித்தரும், அண்டம்போல் அழகியதாம் கண் மூன்றுடையதாம் என்று பட்டினத்தாரும், கையறவிலாத நடுக்கண் புருவப்போட்டு திறந்துண்டு என்று வள்ளலாரும், கண்ணிறைந்த சோதியடா புருவமத்தி என்று அகஸ்தியரும் பாடியுள்ளனர். நம் சிர நடு உள் இருக்கும் உயிர் ஒளி துளங்கும் கண்களே புருவமத்தி, நெற்றிக்கண், நடுக்கண் என்று தெளிவாக கூறியுள்ளனர். ஞானிகளும் மகான்களும் தமது கண் விழி திறந்து தவம் செய்துதான் மேலான நிலையை அடைந்தனர் என்பதை அவர்களின் பாடல்கள் சிலவற்றின் மூலம் பார்க்கலாம். கண்ணினால் உனது கழற்பதம் காணும் கருத்தினை மறந்து என்று வள்ளலாரும், கண்ணாலே ஞானம் கருதாமல் எண்ணாத மாய்கையெல்லாம் எண்ணுகிறாய் நெஞ்சே என்று பட்டினத்தாரும், கண்ணின்றி காட்டி களிம்பறுத்தானே என்று திருமூலரும், காலத்தியான் அவன் என் கண்ணில் உள்ளான் கான் என்று அப்பர் சுவாமிகளும், பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் என்று திருவள்ளுவரும், விழித்து இது பார் என்று விளம்பிய சர்க்குருவே என்று வள்ளலாரும், பார் நயன மூலமடா கண்தான் தெய்வம் என்றும், வெளியிலே ஆடுதப்பா உற்றுப்பார் என்றும் அகஸ்தியரும் பாடியுள்ளனர். நம் சிர நடு உள் இருக்கும் உயிர் ஒளியை அது துளங்கும் கண்மணியில் தகுந்த குரு மூலம் உணர்ந்து கொண்டு, கண் திறந்து கண்மணி ஒளியை நினைந்து உணர்ந்து தவத்தால் பெருக்கி பூர்வ ஜென்ம கர்ம வினை திரையை நீக்க முயற்சி செய்வதே தியானம், தவமாகும். இதுவே ஜீவகாருண்யம், சன்மார்க்கம், இதுவே கடவுள் வழிபாடு என்றும் மனித பிறப்பின் நோக்கம் என்றும் வள்ளலார் தெளிவாக கூறுகிறார். கண்ணை மூடிக்கொண்டு நெற்றியிலோ அல்லது பொட்டு வைக்கும் இடத்திலோ நினைப்பது கற்பனை, மாயையாகும். இதனை அறிவுறுத்தும் விதமாக கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று வள்ளலார் கூறியுள்ளார். இறைவனை வெளியே தேடுவது பக்தி, புற வழிபாடு, ஆரம்ப நிலை. இறைவனை உடம்புலே தேடுவது ஞானம், அக வழிபாடு, முக்தி. இந்த உண்மை தெரியாமல் உணராமல் ஒன்று கிடக்க ஒன்று உளறிக்கொண்டு அறியாமையில் உள்ள மக்களுக்கு தவறான வழிகாட்டுபவர்களையும், இந்த உண்மை தெரிந்தும் உணராமல் இரகசியம் என்றும் மறைப்பவர்களையும் என்னென்று சொல்வது?
எல்லோருக்கும் இந்த ஞானம் வெளிப்பட வேண்டும் என்பதை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமூலரும், என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று வள்ளலாரும் தமது விருப்பத்தை பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர். எந்தவித தீய பழக்கங்கள் இல்லாமல், உயிர்கொலை செய்யாமல், மாமிசம் உண்ணாமல், பக்தியோடு பணிவோடு குருவை பெற்று எல்லோரும் இறைவனை அடையலாம். குருவை வணங்க ஊசி நின்றேனோ, குருவின் காணிக்கையை கொடுக்க மறந்தேனோ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையுமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகளே சரணம் சரணம். குருவே சரணம்.